சீரரா செல்வம் போல் சேர்கவே என் ஆசான் வீரராகவர்க்கு புகழ். அருள்மிகு தென்திருப்பேரை மகர நெடும் குழைக்காதன் தேவஸ்தான நிர்வாகிகளே, திருக்கோவில் கைங்கரியார்த்திகளே, இந்த சொற்பொழிவு நடைபெற காரணமாய் இருந்த திரு பிரசன்னா ஸ்ரீனிவாசன் அவர்களே, இந்த நிகழ்ச்சியின் ஊக்க சக்தியாக இருந்து செயல்பட்டு வரும் ஆழ்வார் திருநகரி ஆச்சாரிய புருஷர் ஸ்ரீ மதுரகவி அண்ணாவியார் சுவாமிகளே, இங்கு அமர்ந்துள்ள ஸ்ரீ வைஷ்ணவ மகனீயர்களே, ஆண்டாள் கோஷ்டியினரே, சமஸ்த ஸ்ரீ வைஷ்ணவ மகான்களே, உங்கள் அனைவரையும் அடிவிழுந்து வணங்குவதிலே பெருமைப்படுகிறேன். நேற்றைய தினம் நம்மாழ்வாரும் நாம சங்கீர்த்தனமும் என்ற தலைப்பிலே பகவானுடைய குணங்களிலே காலாழ்ந்து பக்தி பரவசம் மிகுதியினாலே ஆடுவதும் பாடுவதும் ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்திலே எப்படி இடம்பெற்றிருக்கிறது என்பதை விளக்கமாக பார்த்தோம். இன்றைய தினம் இந்த திருக்கோவில் பாடல் பெற்ற திவ்யக்ஷேத்திரம் என்ற அந்தஸ்தை பெறுவதற்கு காரணமாயிருக்கிற நம்மாழ்வாருடைய 11 அருளிச்செயல் பாசுரங்கள் அடங்கின வெள்ளை சுரிசங்கு என்று தொடங்கக்கூடிய திருவாய்மொழி 7ஆம் பத்து 3ஆம் பதிகம் சேவிக்க இருக்கிறோம். இந்த திவ்யக்ஷேத்திரத்திலே இருக்கிற மகர நெடுங் குழைக்காதன் என்ற எம்பெருமானுடைய மகிமையை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு பண்ணினவர்கள் இதற்கு அழுத்தம் கொடுத்து சொல்ல சொன்னார்கள். இன்றைக்கி நாம் சேவிக்க போகிற பாசுரங்கள் 11 ஏறக்குறைய இங்கே இருக்கிற பல பேருக்கு மனப்பாடமாகவே தெரியும். ஆனால் மனப்பாடமாக மட்டும்தான் தெரியும். அதனுடைய வியாக்கியானங்கள், ஆழமான பொருள் விளக்கங்கள் தெரிஞ்சிருந்தால் கூட மறந்து போகிறதுக்கு காரணம் உண்டு. காரணம் என்னென்ன, அந்த காலத்தில் ஸ்ரீ வைஷ்ணவ வித்வத் கோஷ்டிகள் அடிக்கடி நடக்கும். ஒருவருக்கு ஒருவர் பரிமாறிக்கொள்ளுவார்கள். இன்றைக்கி எப்படி சினிமா ட்ராமாலாம் ரொம்ப புகழ்பெற்று இருக்குதோ, அது மாதிரி ஒரு காலத்தில் தமிழ் வேதத்தை பற்றிய ஆய்வு உரைகள், அலசல்கள், கருத்து பரிமாற்றங்கள், சொற்பொழிவுகள் ரொம்ப அதிகமாக நடக்கும். காலத்தின் கோலத்தினாலே, கலியுகத்தின் வேகத்தினாலே அந்த நிலைமை மாறி அவ்வப்பொழுது ஆழ்வாருடைய அருளிச் செயல்களுக்கான ஆழமான அர்த்தத்தை நினைவூட்டக்கூடிய ஒரு நிர்பந்தத்திலே நாம் இருக்கிறோம். தெரிந்த இராமாயணத்தையே பலமுறை திரும்ப திரும்ப சொல்லுவது போலே, அனைவருக்கும் புரிந்த மகாபாரதம் ஊருக்கூர் வருடம் வருடம் சொல்லப்படுவது போலே, தெரிந்த கருத்துக்களாயிருந்தாலும் திரும்ப தியானித்தல் ஆத்மாவுக்கு நல்லது, உள்ளத்துக்கு நல்லது, சமுதாயத்துக்கு நல்லது. அது நம் புண்ணியங்களை வளர்க்கும், பாவங்களை தேய்க்கும் என்பதாலே இந்த பாசுரங்களுடைய உள்ளர்த்தத்தை உணர்ந்த மகான்கள் இங்கு அநேகர் இருப்பார்கள். அவர்களும் அடியனுடைய சொற்குற்றம் பொருட்குற்றம் இவைகளை பொறுத்தருளி செவிசாய்க்கும்படி தண்டவத்து நமஸ்கரித்து விண்ணப்பித்துக் கொள்கிறேன். முதல் பாசுரம், வெள்ளை சுரிசங்கொடு ஆழி ஏந்தி தாமரை கண்ணன் என் நெஞ்சினூடே புள்ளை கடாகின்ற ஆற்றை காணீர் என் சொல்லிச் சொல்லுகேன் அன்னை மீர்காள் வெள்ளைச் சுகமவன் வீற்றிருந்த வேதவொலியும் விழாவொலியும் பிள்ளை குழா விளையாட்டொலியும் அராத் திருப்பேரையில் சேர்வன் நானே. இந்த பதிகத்தை சேவிக்கிறதுக்கு முன்னால் ஒரு முக்கியமான விஷயம் நாம் விளங்கிக்கணும். இந்த பாடல்களை நம்மாழ்வார் நாயக நாயகி பாவனையில் எழுதியிருக்கார். நாயக நாயகி பாவனை அப்படின்னா என்ன?
என்றால் ஜீவாத்மாவை ஒரு காதலியாக, ஒரு மனைவியாக பாவித்து, பரமாத்மாவை முழுமுதல் இறைவனை நாதனாக, கணவனாக பாவித்து, உள்ளத்தில் எழுந்த பக்தி உணர்வுக்கு ஒரு காதல் பூச்சு பூசி சிருங்கார ரசமாக எழுதுவது. இந்த பழக்கம் நம்மாழ்வாருக்கும் உண்டு, திருமங்கை ஆழ்வாருக்கும் உண்டு. ஆன்மீக சம்பிரதாயத்திலே பாரத தேசத்திலே ரொம்பவே உண்டு. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, மனித உறவுகள் பல, தந்தை மகன், தாய் சேய், தமக்கை தம்பி, அண்ணன் தம்பி, மாமன் மைத்துனன், இப்படி பலவிதமான உறவுகள் இருக்குது. ஆனால் எந்த உறவிலுமே கணவன் மனைவி தம்பதிகள் சரீரத்தால் ஒன்றுபடுவது போல வேறு எந்த உறவிலையும் காண முடியாது. இங்கே தான் அந்த அந்தரங்கம் கூட இல்லாதபடி மிக நெருக்கமாக பழகுகிறார்கள். ஜீவனும் பரமனும் இப்படியாக இணைய வேண்டும். அப்படு அப்பு கலந்தார் போலே, அப்படு உப்பு கலந்தார் போலேலாம் ஃபிலாசபியில் பேசுவாங்க. ஒரு டம்ளர் தண்ணீரில் உப்பு ஒரு சிட்டிகை போட்டால் அது இருக்கிறதே தெரியாது, கரைஞ்சு போயிடும். அதுபோல் பரமாத்மாவோடு ஜீவன் ஐக்கியமாக வேண்டும். அதுக்கான ஒரு உதாரணம் சொல்லணும்னா மனித உறவுகளிலிருந்து எடுத்து பார்த்தா காதலன் காதலி உறவு தான் பெஸ்ட்டு. இதுக்கு ஈக்குவலாக வேறு எதையும் சொல்ல முடியாது. அதனால் இந்த ஆன்மீக சிருங்கார ரசம் என்பதை முன்னோர்கள் கடைப்பிடித்து வந்திருக்கிறார்கள். ஆண்டாள் திருப்பாவை முழுக்க அதை தான் சொல்லியிருக்கார். ஆண்டாள் இயல்பிலே பிறப்பிலேயே பெண்ணாக பிறந்ததனால் அவள் தன்னை பெண்ணாக பாவித்து கொள்ள வேண்டிய அவசியமில்லை. அவள் இயல்பாகவே தன்னை நாயகியாக நினைத்து எம்பெருமான் ரங்கநாத பெருமாளை மணவாளனாக நினைத்து உருகி பாடினாள். அந்த பாடல்கள் அவனை பதியாக அடைந்து ஒரு பாணிகிரகணம் வரை சென்று முடிந்தது. இங்கே நம்மாழ்வார் ஒரு நாயகி பாவனை அடைய வேண்டியிருக்கிறது, தன்னை பெண்ணாக பாவிக்க வேண்டியிருக்கிறது. இது இந்த நாட்டில் சகஜம். நீங்கள் விவேகானந்தருடைய புத்தகங்கள்லாம் படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ராமகிருஷ்ண பரமஹம்சர் புடவை உடுத்தி தன்னை ஒரு பெண்ணாக பாவித்து வழிபாடு பண்ணுவார். அந்த பாவனை தனக்கு வரணுங்கிறதுக்காக. அதனால் இது ஒன்றும் வினோதமானது இல்லை. திரு பிரசன்னா அவர்கள் நேற்றே சொன்னார், நாளைக்கு நீங்கள் பேச போகிறது காதல் காவியம் அல்லவா, இளைஞர்களுக்கு ரொம்ப விருப்பமான விஷயம் அல்லவான்னு. என்னென்னா இன்றைக்கி காதலுக்கு இருக்கிற கவர்ச்சி வேறு எதுக்குமே இல்லை. ஒரு சினிமாவில் போஸ்டர் போட்டான்னா அதில் எத்தனையோ சீன் இருக்கும், அதெல்லாம் விட்டுருவான். கணவனும் மனைவியும் கட்டி பிடிச்சிக்கிட்டு இருக்கிற மாதிரி இருந்தால் அதை தான் பெருசாகி போடும். அப்போ தான் ரோட்டில் போகிறவன் திரும்பி பார்த்துட்டு போகிறான். இது என்ன படம், என்ன தியேட்டரு அப்படின்னு பார்க்குறான். மனிதனுடைய உள்ளத்திலே இந்த எண்ணம் ஆட்கொண்டிருக்கிற அளவு வேறு எந்த எண்ணமும் ஆட்கொள்வதில்லை. அதனாலே பக்திக்கு இப்படி ஒரு வண்ணப்பூச்சு கொடுத்தார்கள் மனிதர்களை ஈர்ப்பதற்காக. அதனால் இங்கே நம்மாழ்வார் என்ன சொல்கிறார், தன்னை ஒரு நாயகியாக பாவித்து, தலைவியாக பாவித்து, தலைவனுக்கு ஏங்குவது போலே பாடல்கள் எழுதினார். அந்த பாட்டிலே தன்னை நாயகன் கைவிட்டு விட்டது போலவும், புறக்கணித்து விட்டது போலவும், அவனை எண்ணி இவள் புலம்புவது போலவும், இதற்கு தோழிமார்கள் ஆறுதல் சொல்வது போலவும், தாயும் தாயொத்த ஸ்தானத்தில் இருக்கிற பெண்களும் அந்த பெண்ணை கடிந்து கொள்வது போலவும், ஒரு வீட்டில் என்னென்ன நடக்குமோ அதெல்லாம் அப்படி பாட்டாக எழுதிட்டார். இன்றைக்கி ஒரு வீட்டில் காதல் கல்யாணம்னு வச்சுக்கோங்க. அப்போ அந்த காதலை எதிர்க்கிறவர்கள் என்னென்ன செய்வார்கள், இவளுக்கு எப்படி கால் போட்டு போடுவார்கள், இனிமேல் வீட்டை விட்டு வெளியே போகக்கூடாது, உன்னை நம்பி கோவிலுக்கு அனுப்புனா நீ கோவிலுக்கு போய் சாமி கும்பிட்றதை விட்டு மாப்பிள்ளை பார்த்துருக்கியா, இனிமேல் வீட்டை விட்டு வெளியே போகக்கூடாது என்று பெண்ணுக்கு தடை உத்தரவு. தாய் கண்டிக்கிறாள், தாய் ஒத்த வயது உள்ளவர்கள் கண்டிக்கிறார்கள். அவன் நல்லவன் உனக்கு தெரியுமா, பெரியவங்க பார்த்து மாப்பிள்ளை தேடி கொடுக்கணுண்டே, நீ ஏன் மாப்பிள்ளை தேடிக்கப்படாது, நம்ம நாட்டில் சம்பிரதாயமே அதுதான். எங்களுக்கெல்லாம் நாங்களாக மாப்பிள்ளை தேடிக்கிட்டோம், யாரை கேட்டு நீ மாப்பிள்ளை தேடின என்று தாய் கண்டிக்கிறாள். இது நம்ம வீடுகளில் நடக்கிறது, இன்றைக்கி வரைக்கும் நடக்கிறது, அன்றைக்கும் நடந்தது, இன்றைக்கும் நடக்கிறது. காதல்னு வந்தாலே புயல் வீசும்.
அந்த புயலை பற்றி தான் எழுதியிருக்கார் இந்த 10 பாட்டில். என்ன அப்படின்னா, நம்மாழ்வார் இங்கே தன்னை பெண்ணாக பாவித்து அதுக்கு வியாக்கியானங்களில் என்ன பேர் கொடுக்குறாங்கன்னா, அந்த மாதிரி வரும்போது பராங்குச நாயகின்னு பேர் கொடுக்குறாங்க. நம்மாழ்வார் தன்னை பெண்ணாக பாவிக்கிற போது ஒரு புது பெயர். என்ன பெயர்? ஒரு சினிமாவில் ஒரு குறிப்பிட்ட நடிகர் வேற ஒரு வேஷம் போட்டு நடித்தார்னா அந்த கதாபாத்திரத்துக்கு ஒரு தனி பேர் கொடுப்பாங்கள்ல, அது மாதிரி ஒரு பராங்குச நாயகி அப்படின்னு பேர். திருமங்கை ஆழ்வார் தன்னை பெண்ணாக பாவிச்சா அவருக்கு பரகால நாயகின்னு பேர், இவருக்கு பராங்குச நாயகின்னு பேர். இந்த பராங்குச நாயகி தன் தாயிடம் சொல்லுகிறாளாம், அம்மா, அவர் வந்து என்னை அணைத்து கொள்ளுவார், அழைத்து கொள்ளுவார் என்று எண்ணினேன். என் நம்பிக்கை என்னை கைவிட்டு விட்டது. அதனால் இப்போ நானே கிளம்பி அவர் ஆற்றுக்கு போகலான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறான். அப்போ தாய் சொல்கிறாளாம், என்னை கேட்காம காதலித்தது தப்பு, அவனை கைப்பிடிச்சது தப்பு, அடுத்தாப்பில் இப்போ என்னமோ அவன் ரொம்ப தங்கமானவன் நல்லவன் வந்து கூட்டிகிட்டு போவான், கல்யாணம் பண்ணிக்குவான், ஊரறிய வச்சு வாழ வைப்பான்லாம் சொன்னிய, ஆளே அட்ரஸே காணும், அவன் எங்கே போனானே தெரியல, ஊர் பேர் தெரியாத மாப்பிள்ளைக்கு இப்படி ஒன்றை பறி கொடுத்துட்டு வந்திருக்கேடி அப்படின்னு தாய் கடிக்கிறாள். அதுக்கு இந்த பொண்ணு சொல்கிறாளாம், சரி நடந்தது நடந்து போச்சு, அவர் வரல இல்லை, இப்போ நான் அவர் ஆற்றுக்கு போகிறதா இருக்கேன். அவரை தேடி என்னை வந்து சேர்ந்து கலந்து பேசின போது என்னென்ன வாக்குறுதியெல்லாம் சொல்லிவிட்டு இப்படி மோசம் பண்ணலாமான்னு நேரில் போய் 2 கேள்வி கேட்க போகிறேன் அப்படின்னு பொண்ணு சொல்கிறா. அப்போ தாய் கேட்குறாளாம், நேரில் போகிறதுனா அவன் அட்ரஸ் என்ன, எங்கே இருக்கான்னு சொல்லு, அவன் எந்த ஊர், நாங்கள் பார்த்தது இல்லையே அப்படிங்கிற. அப்போது பராங்குச நாயகி சொல்கிறா, அந்த ஊர் ரொம்ப தூரத்தில் ஒன்றும் தள்ளி இல்லை, தென்திருப்பேரை தான் அவர் ஊர். தென்திருப்பேரைக்கு போய் இங்கே மிஸ்டர் மகர நெடுங்குலைக்காதர்னு ஒருத்தர் வீடு எதுன்னு கேட்டால் எல்லாருமே சொல்லுவோம், அவர் ரொம்ப ஃபேமஸ், ரொம்ப நல்ல மனுஷன். அதனால் நேரில் போய் அவரை பார்த்து ஒரு வார்த்தை பேசுகிறதுக்கு நீங்கள் அனுமதிச்சிங்கன்னா உங்கள் கண்ணீரும் நிற்கும், என் கண்ணீரும் நிற்கும், இந்த வாழ்க்கை பிரச்சனையே சால்வ் ஆகிடும். அதனால் தென்திருப்பேரைக்கு என்னை கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு. அதுக்கு தாய் சொல்கிறா, வர வர உனக்கு நாக்கு ரொம்ப நீளமாக போச்சு, நான் ஆரம்பத்துலேருந்தே நீ செய்கிறது தப்பு தப்புன்னு சொல்லிட்டு வர்றேன், இப்போ என்னடானா நானே கூட்டிகிட்டு போகணுமா அவன் வீட்டுக்கு உன்னையா? அதெல்லாம் முடியாது. அவன் அவ்வளவு யோக்கியனாக இருந்தால் இங்கே வந்து உன்னை கூட்டிகிட்டு போகட்டும். ஊர் பஞ்சாயத்தில் நான் இவ கையை பிடிச்சிட்டேன், இப்போ தான் எனக்கு பொண்டாட்டி அப்படின்னு ஊரறிய சொல்லி முறைப்படி பண்ணிக்கிட்டோம். நீ இப்படி மாப்பிள்ளை வீடு தேடி ஓடி போகிறது நம்ம குடும்பத்துக்கே அவமானண்டி. 4 பேர் காதில் விழுந்தா உன் தங்கச்சி கல்யாணம் ஆகுமா? என்னை பற்றி என்ன நினைப்பாங்க? பொண்ணை பற்றி வளர்த்த லட்சணத்தை பார்த்தியாம்பாங்க, நம்ம குடும்பத்தை எவ்வளோ கேவலமாக பேசுவாங்க, அதெல்லாம் கூட்டிகிட்டு போக முடியாது அப்படின்னு. அப்போது இந்த பராங்குச நாயகி சொல்கிறாளாம், நீங்களாக கூட்டிகிட்டு போகலைன்னா நானாக கிளம்பி போயிடுவேன். அடுத்த ஸ்டெப் இன்றைக்கி பல வீடுகளில் நடக்கிறது. அன்றைக்கே சொல்லியிருக்கார், ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னாலே நம்மாழ்வார் தன்னை பெண்ணாக பாவித்து சொல்லியிருக்கார், நீங்களாக கூட்டிகிட்டு போகலைன்னா நானாக போயிடுவேன். அதுதான் என் நிலைமை, என்னுடைய ஃபைனல் டெசிஷன் அதுதான் என்று தான் காதல் கொண்ட மணவாளனை தென்திருப்பேரையில் இருக்கும் மகர நெடுங்குலைக்காதனாக பாவித்து இந்த பாடல்களை பாடியிருக்கிறார். இது ஒரு பேட் எக்ஸாம்பிள் நீங்கள் நினைக்கக்கூடாது. ஆழ்வாரே இப்படி பாடி வச்சா வீட்டுக்கு வீடு பொன் குழந்தைகள் என்ன ஆகும், என்ன சொல்லுவா? நம்ம ஆழ்வாரே இப்படி பாடியிருக்கிறதுனால நாங்களும் அதையே கடைப்பிடிக்க போகிறோம், எங்கள் இஷ்டத்துக்கு மாப்பிள்ளை தேடி நாங்களே அந்த வீட்டுக்கு ஓடி போயிடுவோம் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அப்படின்னா அதுக்கு தான் வியாக்கியானத்தில் என்ன சொல்கிறாங்க, இது ஆன்மீக காதல், இது சரீரத்தை பற்றியதல்ல, ஆத்மாவை பற்றியது. ஒரு ஜீவாத்மா பரமாத்மா மேலே கொண்டிருக்கிற காதலானது மிதமிஞ்சி போகிற போது